ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுக்காக நான் பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட் கிளாத் வந்து எடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக ஸ்லீவ் எடுக்கிற மாதிரி கிளாத் எடுக்காமல் நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 போர்ஷனாக இருக்குது. சென்டர் போர்ஷனில் கிளாத்தை சிங்கிளாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண சென்டர்லேருந்து 3 இன்ச்சு வந்து நடுவில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் ஈவனாக ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து அடுத்த ஒரு 3 இன்ச்சு இதே மாதிரி 3 ஸ்டெப்பாக வந்து பிரித்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் போர்ஷன் மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டெப் தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும் போது உங்களுக்கு 3 லேயராக வந்து டிசைன் வந்து கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒரு சைடு தான் வந்து நம்ம டிசைனுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட்டை அடுத்த சைடு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மார்க் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணதை அடையாளப்படுத்தி நாட்சஸும் போட்டு விட்டாச்சு. ராங் சைடில் இருக்குது, ரைட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளாத்தை ரைட் சைடில் வச்சுட்டு தான் நம்ம டிசைன் வந்து பண்ணணும். நீங்கள் ராங் சைடில் வச்சு நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண பார்த்தீங்களா சென்டர் போர்ஷன், இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க்கிங்கை சென்டர் பாயிண்டில் கொண்டுட்டு வரணும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண போர்ஷனை கரெக்டாக நான் சென்டர் பாயிண்ட் கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை கொண்டுட்டு வந்த போர்ஷனை நம்ம சின்னதாக வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க. இல்லைனா பின் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் தையல் போட்டு விட்டுட்டேன். தையல் போட்டக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் பிடிச்சோம்ல, அந்த சென்டர் போர்ஷன்லேருந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் வந்து நம்ம சின்னதாக வந்து ப்ளீட் பிடிக்கணும். நம்ம இப்போ மார்க் பண்ணிக்க போர்ஷனுக்கு நேராக கரெக்டாக நீடில் வச்சு சின்னதாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இதே மாதிரி நம்ம 3 வந்து டாட் வந்து வச்சோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 2மே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சென்டரில் வந்து ப்ளீட் பிடிக்கணும். ப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண போர்ஷன்லேருந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை வந்து கிளாத்தோட சென்டரில் நம்ம ஏற்கனவே ப்ளீட் வச்சதுக்கு மேலேயே வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு 2 போர்ஷன்லையும் சென்டரில் கரெக்டாக வச்சு இதே மாதிரி வந்து ஒரு தையல் போடணும். லாக் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து சென்டர் போர்ஷனில் ஒரு 2.5 இன்ச்சு கீழே இறக்கி வந்து கரெக்டாக தையல் போட்டிருந்தோம்ல, அந்த மார்க்கிங்கை அடையாளம் வச்சு அதுக்கு கீழே நம்ம ஏற்கனவே தைச்ச போர்ஷன்லேருந்து கீழே இன்னும் ஒரு 2.25 இன்ச்சு வந்து நம்ம மார்க்கிங் போட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சென்டர் ப்ளீட் வச்சு மேலேருந்து கீழே ஒரு 2.25 இன்ச்சு இல்லைனா 2.5 இன்ச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணேன். இப்போ ஒரு 2.25 இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணி இந்த மாதிரி தையல் போடுறேன். இந்த மாதிரி வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கப்புறம் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு 2 போர்ஷனில் த்ரெட்டு கட் பண்ணி விட்டக்கப்புறமா கடைசியாக வந்து மார்க் பண்ண போர்ஷன் தான் இருக்குது. இந்த கடைசியாக மார்க் பண்ண போர்ஷனை சென்டர் போர்ஷனில் மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி கீழ் போர்ஷனில் ஃபோல்டிங் கலையாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம். சும்மா 2 வந்து ஸ்டிச்சஸ் லாக் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டால் போதும். ரொம்ப தையல் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தையல் போட்டக்கப்புறமா இப்போ இந்த டிசைன் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளாத்தோட சென்டர் போர்ஷன் நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனோட சென்டர் போர்ஷன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபோல்டிங் வந்து உள்ளே பார்த்த மாதிரி மடித்து விட்டோம். இப்போ வந்து அந்த ஃபோல்டிங்கை வெளியில் பார்த்த மாதிரி வந்து மடிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிக்க வேணாம். அந்த ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் மடித்தா போதும். இந்த மடிப்பு கலையாமல் இருக்கணுன்றதுக்காக நான் சென்டர் போர்ஷன்லேருந்து நம்ம மடித்து விட்டோம் பார்த்தீங்களா, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நான் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்த சைடும் நம்ம தையல் போடணும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடை வந்து நம்ம தைச்சி விடணும். சென்டராக இருக்க ஃபோல்டிங் போர்ஷனை ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து மடித்து விடுங்க. ரொம்ப இழுத்து வைக்காமல் அந்த ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து வச்சாலே போதும். இந்த மாதிரி ஈவனாக வந்து மடித்து விட்டுட்டு நம்ம அந்த மடிப்பு கலையாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு தையல் வந்து போட போகிறோம். கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க, எந்தவித சுருக்கமும் இல்லாத மாதிரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்ன், அந்த பேப்பர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பேப்பர் பேட்டர்ன், அந்த பேப்பர் பேட்டர்னை இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேட்டர்னில் இருக்கிறது ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஃபோல்டிங்கில் இருக்க போர்ஷனை சென்டரில் கிளாத்தில் இருக்க மாதிரி பார்த்துட்டு அந்த ஸ்லீவோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஈவனாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைனலாக வந்து கட் பண்ணணும். ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை அப்படியே வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி மார்க் பண்ணமோ அந்த ஸ்லீவ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இப்பயும் வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன அளவுக்கு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் இருக்கோ அது எதுவுமே மாறாமல் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்னை போட்டு அந்த ஸ்லீவ் டிசைனை வந்து கட் பண்ணுறோம். நான் இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே பேப்பர் பேட்டர்னில் இருக்க மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணோம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேப்பர் பேட்டர்னை இந்த மாதிரி ஒத்தையில் அந்த பேப்பர் பேட்டர்னு ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்து கிளாத்தில் டேரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தடு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷனை ரெண்டாக விரித்து போட்டுட்டு கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறதும் அது ஒரு மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்லீவில் ஃப்ரண்ட்டு பேக்கு எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் நான் டேரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து அந்த கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கிளாத்தோட ராங் சைட் ஸ்லீவ் போர்ஷனோட ராங் சைடு இருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ராங் சைடில் கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். கீழே வந்து ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொடுத்து அடித்து திருப்புறோம். இது லைனிங் கிளாத் கிடையாது, இது ஒரிஜினல் கிளாத்லேயும் நம்ம டிசைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ராங் சைடில் இருக்க போர்ஷனை வந்து ரைட் சைடில் டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைட் சைடில் கரெக்டாக வச்சுட்டு இதே மாதிரியே வந்து தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம படிமான தையல் தான் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுட்டு அப்படியே கிளாத்தை டர்ன் பண்ணி இந்த போர்ஷனில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத்தை வந்து பட்டையாக வச்சு தைச்சிட்ருக்கோம். இதே மாதிரி ஈவனாக வச்சு நீங்கள் தைச்சிட்டு வரலாம். இதில் நீங்கள் லேஸ் ஒர்க் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன்லாம் உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சென்டரில் சின்ன சின்ன பால்ஸ் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அந்த பால்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து சின்ன பால்ஸ் அட்டாச் பண்ணி இந்த ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.